பொதுமக்கள் காசை கவனமாக கையாளணும், அதில் ஒரு யோக்கிய அம்சம் தேவை அப்படின்றத தான் நம்ம புரிஞ்சுக்கணும். யோக்கியத்தனம் சீமான் இல்லைன்னு சொல்லுங்க. இப்போ ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் பொதுமக்கள் பணத்தை கட்சிக்குன்னு நன்கொடையாக வாங்கி தான் சுகமாக இருக்கிறாரு அப்படின்னா அவர் அம்பலப்படுத்துங்க. இதை ஒரு ஆடிட்டிங் ஜெனரலோட பிரச்சனை, இது என்ஐயோட பிரச்சனை கிடையாது, இது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை கிடையாது, இது தேசிய அச்சுறுத்தல் கிடையாது. இவங்களை வைக்கக்கூடிய ஒரே குற்றச்சாட்டு இவங்க தீவிரவாத அமைப்புகளோட தொடர்பில் இருக்கிறாங்க. அதை நீங்கள் நாணயமாக சொல்லுங்கள், இந்த தீவிரவாத அமைப்புன்னு சொல்லுங்கள். அது கூட 2 வண்டி வரும், 4 பேர் வரும், 2 நாய் வரும், புரியுதுங்களா? இது வச்சுக்கிறதுக்கும் பிள்ளையும் பொண்டாட்டியும் கூட்டிகிட்டு வர்றதுக்கும் குடும்பத்தை அரசியலுக்கு கொண்டு வந்தால் சந்தோஷப்படுங்க. எனக்கு குடும்பம் நடத்த யோகியத்தில் என் பொண்டாட்டியோட நீ குடும்பம் நடத்துகிறான்னு சொல்கிறதுக்கு அடையாளம் அதுதான். மோடி ராமநாதபுரத்தில் தேர்தல் நான் எதிர்த்து போட்டிடுவேன் அப்படின்னு சொன்னாரா இல்லையா? அதனால் இப்போ என்ன பண்ணுறாங்க, குட்டியை விட்டு ஆழம் பார்க்குற மாதிரி நிர்வாகிகளை தொற்றுக்கிறாங்க. இது நிர்வாகி நடக்கிறதா நாளைக்கு உனக்கும் நடக்கும்ன்ற ஒரு மறைமுக செய்தியை அவர்கள் சொல்ல விரும்புகிறார்கள். எப்படி நீங்கள் சுற்றி வளைச்சி பார்த்தாலும் இது நாம் தமிழர் கட்சியை மிரட்டுற வேலையா இல்லையா? நான் நாம் தமிழர் கிடையாது, நான் நாம் தமிழரை கடுமையாக விமர்சிக்கக்கூடியவங்கன்னா அடுத்தது உனக்கு நடக்கும், அடக்கி வாசி. ஃபண்டு எங்கேருந்து வருது? ஒரு சாதாரண ஒரு மீட்டிங் போகிறாங்க, 10 லட்ச ரூபா செலவாகுது. அப்படிங்கும் போது இந்த ஃபண்டெல்லாம் எங்கேருந்து வருது? அவனா கடலில் நீச்சல் அடித்து கொடுத்துட்டு போகிறானா? கையில் அங்கேருந்து எல்லாமே ஆஃப் த ரெக்கார்டாக தானே அங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இந்தியாவிலேயே அதிக நிதி வாங்கின அரசியல் கட்சியாக பிஜேபி தானே இருக்குது. அப்போ பிஜேபி அலுவலகங்களில் போய் நீங்கள் சோதனை இட்டுருவீங்களா? பழையசோறு.com. பழைய சோறு, கம்மங்கூழ், கேழ்வரகு கூழ் மற்றும் டயபெட்டிஸ் உணவுகள் உங்கள் இல்லம் தேடி. For franchisee call 8124845555. வணக்கம் தோழர். வணக்கம். நாம் தமிழர் கட்சியோட நிர்வாகிகளை வீட்டில் இன்னைக்கு என்ஐஏ சோதனை போயிட்டு இருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த சாட்டை துறைமுருகன், அதுக்கப்புறம் இடுபான கார்த்திக் போன்றவர்கள் வீட்டில் இன்னைக்கு சோதனை போயிட்டு இருக்கு. இந்த என்ஐஏ சோதனைக்கு என்ன காரணம்? அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தீவிரவாதிகளோட தொடர்பு இருக்குது, ஒரு தடை செய்யப்பட்ட இயக்கங்களோட தொடர்பு இருக்கு, ஏதோ எங்கேயோ ஒரு 2 பேர்த்த கைது பண்ணியிருக்கிறாங்க. கைது பண்ணும்போது அவங்கக்கிட்ட சில ஆயுதங்கள், கத்தி, இது மாதிரி விஷயங்கள்லாம் கிடச்சிருக்குது, ஒரு துப்பாக்கியும் கிடச்சிருக்குது. இந்த துப்பாக்கி எங்கேருந்து வந்தப்போ நாங்கள் யூடியூப்பை பார்த்து அதை செய்ய கற்றுக்கிட்டோம்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதோட வழக்கு முடிஞ்சுது. அது என்ன தண்டனையும். ஆனால் அதை ஒரு காரணமாக வைத்து, ஒரு ரீசன் வேணும்ல, ஒரு நாயை அடிக்கணும்னா அதுக்கு வெறி பிடிச்சிருச்சுன்னு முதல்ல பிரச்சாரம் பண்ணணும். அதுபோல் இன்றைக்கி நாம் தமிழர் கட்சி மேலே அந்த நிர்வாகிகள்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா எல்லாம் புது பசங்க. இருந்தாலும் சாட்டை துறைமுருகன் ரொம்ப நாளாக இருக்காரு, அதுக்கப்புறம் இடுமான கார்த்திக் ரொம்ப நாளாக இருக்காரு. நாம் தமிழர் வந்ததுக்கப்புறம் தானே அவங்களாம் உங்களுக்கு தெரியும். அந்த கட்சியோட வயசே 10-12 தானே ஆகுது. இல்லை, இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி தவிர்க்க முடியாத கட்சியாக தானே இருக்குது தமிழகத்தில். சரிங்க, ஏன்னா 2 திராவிட கட்சிகளையும் ஓட்டு பிரிக்கிற வேலையை நாம் தமிழர் தான் பண்ணுறாங்க. மேபி எதாக இருந்தாலும் அதனால் உங்களுக்கு ஒரு பெரிய சஸ்டெயின் பண்ணிக்கிட்டு அன்னைக்கு அது ஒரு பெரிய வாக்கு வங்கி வச்சுருக்குதா? புரியுதுங்களா? இது அந்த அளவுக்கு ஒரு சேலஞ்சிங்கான ஒரு கட்சி, யாருக்கும் சேலஞ்சிங்கான கட்சிலாம் கிடையாது. அதிகபட்சம் இது ஓட்டு பிரிக்க முடியும், ஓட்டு கூட பெரிய அளவில் வாங்க முடியாது, ஒரு சீட்டு கெயின் பண்ண முடியாது. அப்படி இருக்கிறவங்கள ஒடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அப்போ எதிர்காலத்தில் நீ எந்திரிச்சிடக்கூடாது. அது நம்ம யோசிக்கல. ஒருவேளை பிஜேபி அதிமுக கழட்டி விட்டதுனால நாம் தமிழர் சேர்த்துக்கலாம், அதெல்லாம் சொல்ல வரேன். மிரட்டுற எப்படி நீங்க சுத்தி வளைச்சி பார்த்தாலும் இது நாம் தமிழர் கட்சியை மிரட்டுற வேலையா இல்லையா? நான் நாம் தமிழர் கிடையாது, நான் நாம் தமிழரை கடுமையாக விமர்சிக்கக்கூடியவன். நான் ஒரு ட்ரெடிஷ்னலாக பெரியாரிய கொள்கையிலிருந்து வரக்கூடியவன். நான் ஒரு காலமும் நாம் தமிழரை ஏற்றுக்கிறது கிடையாது. ஆக எனக்கு நாம் தமிழர் கட்சி பிடிக்காதுன்றதுக்காக ஜனநாயகத்துக்கு விரோதமான விஷயங்களை நான் அனுமதிக்க முடியாதுல்ல. நீ ஆரம்பத்திலேயே அதை ஒழிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஜனநாயக விரோதமானது இல்லையா? இது ரெண்டாவது, இதை விட முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது, நாம் தமிழர் கட்சி நல்ல கட்சியா கெட்ட கட்சியா அப்படின்றதெல்லாம் கடந்து தமிழக காவல்துறையோட அதிகாரத்தை குறைக்கிற வேலை இல்லை இது. இப்போ ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்தது. கோவையிலேருந்து ஒரு இஸ்லாமியர் வீட்டில் இருந்து இப்போ இதே எண்ணெயை உள்ளே போய் என்ன பண்ணுது, 24,000 ரூபா பணத்தை எடுத்துகிட்டு போகுது. என்னடானா அவர்கிட்ட வீட்டில் இருந்து நாங்கள் பணங்களை கைப்பற்றினோம் அப்படின்னு. அந்த 24,000 ரூபா ஒரு வீட்டு செலவுக்கு வச்சுருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு விஷயம் தானே. அப்போ நீங்கள் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில் நீங்கள் மாநில அதிகாரங்களை தலையிடுவது, காவல்துறையோட அதிகாரங்களை தலையிடுவது எல்லாம் வரம்பு மீறிய செயல். இந்த எண்ணெயை ஒரு காலமும் நம்ம ஏற்றுக்க முடியாது. இது அப்பட்டமாக
நாம் தமிழரை அச்சுறுத்துவதற்காக. இல்லை இருந்தாலும் நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த என்ஐஏ சோதனை வந்து அதாவது தடை செய்யப்பட்ட இயக்கங்களுடன் நிதி திட்டுறாங்க அப்படிங்கிற கிடையாதுங்க. புலம்பெயர்ந்த தமிழர்கள் எங்கேயாவது எவனாவது நாம் தமிழர் கட்சியின்பால் ஆர்வப்பட்டு படம் கொடுக்குறான். இதெல்லாம் சட்டபூர்வமான பரிவர்த்தனைகள் தானே. அவனா கடலில் நீச்சல் அடித்து வந்து கொடுத்துட்டு போகிறானா? கையில் வந்து அங்கேருந்து எல்லாமே ஆஃப் த ரெக்கார்டாக தானே இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இல்லை இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட நிதிக்கு அப்புறம் அதிகமாக போனால் அவங்க கேட்பாங்க. அது கிடையாது. நன்கொடைக்கு வந்து உங்களுக்கு வரம்பு கிடையாது. அந்த நன்கொடைக்கு நீங்கள் வரி கட்டணும்னு சொன்னீங்கன்னா முறைப்படி ஆடிட்டிங் தான் பார்க்கணும். இதை ஒரு ஆடிட்டிங் ஜெனரலோட பிரச்சனை. இது என்ஐயோட பிரச்சனை கிடையாது. இது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை கிடையாது. இது தேசிய அச்சுறுத்தல் கிடையாது. இவங்களை வைக்கக்கூடிய ஒரே குற்றச்சாட்டு வந்து இவங்க வந்து தீவிரவாத அமைப்புகளோட தொடர்பில் இருக்கிறாங்க. அதை நீங்கள் நாணயமாக சொல்லுங்கள், இந்த தீவிரவாத அமைப்புன்னு சொல்லுங்கள். இல்லாத ஒரு காரணத்தை நீ மாநில கட்சிகளை வந்து ஒடுக்குவதற்கும் அச்சுறுத்துவதற்கும் இது மாதிரி வேலையை தொடர்ந்து செஞ்சீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஜனநாயக வரம்பு மீறல் தானே. இது கண்டிக்க வேண்டியது தானே. கட்சி அரசியலையெல்லாம் கடந்து நம்ம எல்லாம் ஒன்றா நிற்க வேண்டிய தேவையும் அவசியமும் இன்னைக்கு இருக்குது. அதை மறந்துடக்கூடாது. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நாம் தமிழருக்கு ஃபண்டு வருது, ஃபாரின்லேருந்து ஃபண்டு வருது அப்படின்னா கட்சியில் வந்து வாங்கலாம். இப்போ இந்த கட்சியை சோதனை இடலாம். இப்போ கட்சி தலைவர் நாம் தமிழர் சீமான் அவர்களிடம் சோதனை இடலாம். ஆனால் கட்சி நிர்வாகிகளிடம் சோதனை இடம் தான் பெரிய. அது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அடுத்தது உனக்கு நடக்கும். அடக்கி வாசி. நான் பிரதமர் ராமநாதபுரத்தில் நின்னா, மோடி ராமநாதபுரத்தில் தேர்தல் நின்னா நான் எதிர்த்து போட்டிடுவேன் அப்படின்னு சொன்னாரா இல்லையா? பிஜேபியை இன்னையவர்களும் கடுமையாக எதிர்த்துக்கிட்டு இருக்கிறாரா இல்லையா? அப்போ நாம் தமிழரை கடுமையாக அவங்க வந்து அச்சுறுத்துறாங்க. அதனால் இப்போ என்ன பண்ணுறாங்க, குட்டியை விட்டு ஆழம் பார்க்குற மாதிரி நிர்வாகிகளை தொற்றுக்கிறாங்க. இது நிர்வாகி நடக்கிறதா நாளைக்கு உனக்கும் நடக்கும்ன்ற ஒரு மறைமுக செய்தியை அவர்கள் சொல்ல விரும்புகிறார்கள். சிபு சோரனை எப்படி வந்து ஒரு ஈடியில் மாட்டுறாங்களோ அதுபோல் இன்னைக்கு எண்ணெயை வச்சு இவங்களை மிரட்டுறாங்க. இல்லை தொடர் இப்போ நான் சாட்டை துறைமுறையாக இருக்கட்டும், இடுமான கார்த்திகா இருக்கட்டும், அந்த ஃபண்டு வராமல் எப்படி என்ஐஏ சோதனை போக முடியுமா? ஏங்க சோரனை வந்து ஜார்க்கண்ட் முதல்வரை கைது பண்ணலையா? இன்னைக்கு இவரோட நிலைமை என்ன இருக்குது? செந்தில் பாலாஜியோட நிலைமை என்ன இருக்குது? ஆனாப்பட்ட பொன்முடி எவ்வளோ ஒரு பாரம்பரிய அரசியலுக்கு சொந்தக்காரர் அவர் நிலைமை என்ன ஆயிடுச்சு? அவ்வளோ ஏன் மராட்டியத்தில் கட்சியவே உடச்சி போட்டலையான்னு சிவசேனா கட்சியை உடச்சி போடலையா? ஆக இவர்கள் நினைச்சா எதை வேணாலும் செய்யலான்ற அகங்காரம் இருக்குதுல்ல, அந்த அகங்காரத்தோட வெளிப்பாடு தாங்க இது. இது ஒன்று நீங்கள் அதிசயமாக பேசிக்கிட்டு இருக்கீங்க. தொடர்ந்து மத்திய அரசு செய்கிறது தானே சொல்கிறோம் நம்ம. இல்லை ஒரு இப்போ மத்திய அரசு வந்து ஒரு நேஷனல் பார்ட்டியை வந்து இடி ரைடு விட்டு மிரட்டலாம். ஆனால் அந்த நாம் தமிழர் மிரட்டனுடைய காரணம்னா ஏன்னா அதை தாங்க சொல்கிறேன். நாம் தமிழர் அவர் சவாலாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம். பிஜேபிக்கு சவாலாக இருக்கிறாங்க. இன்னைக்கு பிரதமர் ராமநாதபுரத்தில் நின்னா எதிர்த்து நிற்பேன்றாங்க. அதனால இது நடைபெறுது. இல்ல நம்ம சீமானை பத்தி நம்ம ஆளுகிற கட்சியா இருக்கட்டும், நீங்க ஆளுற கட்சியா இருக்கட்டும், அவங்களே பயப்படாத போது முதல்ல புரிஞ்சுங்க. இந்த கேள்வி எங்க இருந்து வருதுன்னா, நீங்க சீமான் வந்து சங்கி, அவர் வந்து பிஜேபியோட பி டீம் அப்படின்னு பார்த்து பழகி பேசப்பட்டதோட விளைவு இது. அந்த மைண்ட் செட்ல இருந்து வரக்கூடிய கேள்விகள். இப்போ இது என்ன தெரியுது? இந்த இதுக்கும் சம்பந்தம் இல்லை. பிஜேபிக்கும் நாம் தமிழருக்கும் சம்பந்தம் இல்லை. பிஜேபியோட அரசியலை நாம் தமிழர் பேசுதுன்றதை மறுக்க முடியாது. அதுக்காக அது பிஜேபி ஆகிடாது. ஒரு சாதி சங்க அரசியலை இன்னொரு சாதி சங்க அரசியல் பேசணும். அதற்காக இந்த சாதியும் அந்த சாதியும் ஒன்றாயிட முடியாது. அதுபோல தான் சொல்கிறேன். அப்போ நாம் தமிழரோட அரசியலை பிஜேபியோட அரசியலை நாம் தமிழர் இப்போ பேசுது. பிஜேபி கஷ்டப்பட்டு ஒரு கிரவுண்டை உருவாக்கி வைக்கிறான். அதை வந்து இவன் கெயின் பண்ணிக்கிறான். இவன் வந்து ஒரு ப்ரோ இந்துத்துவாவாக ஒரு பாசிசமாக இவன் கெயின் பண்ணிக்கிறான். அப்போ இவனை மிரட்டணும், இவனை ஒடுக்கணும் அப்படின்ற இடத்துல இருந்து இந்த செய்தியை பாருங்க. நீங்கள் வந்து பிஜேபியோட பிடி சீமான மைண்ட் செட் ஏன்னா அப்படி தான் இங்கே கருத்துருவாக்கம் உருவாக்கப்பட்டிருக்குது. அந்த கருத்துல இருந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே தவறாக தெரியும். பிஜேபியோட பி டீம்னா ஏன் ரைடு வருது? அதை தான் நானும் இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் தான் சொல்கிறேன். நீங்கள் தானே முதல்ல கேட்டீங்க. நீங்கள் அதனால தான் நான் சொல்கிறேன் ரெண்டுமே வேறு வேறு அப்படின்றது இன்னைக்கு அப்பட்டமாக தெரிஞ்சிருக்குது. இல்லை தொடர் இப்போ பொதுவான ஒரு விவாதம் என்னன்னா, இப்போ சீமானவர்கள் வந்து மேடைக்கு முன்னாடி என்ன சொல்லுவாருன்னா, நாங்கள் பிச்சை எடுக்கிறாங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி நான் பல பேர்ட்டு ஃபோன் பண்ணுவேன், எனக்கு காசு அனுப்புவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அப்படி பிச்சை எடுக்கிறவர் வந்து எப்படி புது புது காரை வாங்க முடியும்? கிட்டத்தட்ட ஒரு அப்படியே சொல்கிறேங்க. இல்லை எல்லாரும் கேட்குறாங்கல்ல, எல்லாரும் கேட்டால் பதில் சொல்லுங்க. அதுக்கு அது அவரை வந்து நெருக்கடிக்குள்ளாக்குங்க, அரசியலாக அம்பலப்படுத்துங்க அவரை. இப்போ ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் வந்து பொதுமக்கள் பணத்தை கட்சிக்குன்னு நன்கொடையாக வாங்கி தான் சுகமாக இருக்கிறாரு அப்படின்னா அவர் அம்பலப்படுத்துங்க. அதுக்கு அவருக்கு ஏதோ தீவிரவாத அமைப்புகளோட தொடர்பு இருக்குது, ஒரு பெரிய தீவிரவாதி அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ஐஏ வந்து மத்திய அரசோட விசாரணை அமைப்புகளை நீங்கள் உள்ளே விட்டீங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அது
கட்சி நம்ம பேர் வீட்டுக்கு கெடுக்கணும், அப்ப நம்ம கட்சி பேர் கிடையாதுங்க. நம்ம வீட்டுக்குள்ள இன்னொருத்தனை கூப்பிடுறோன்னு அர்த்தம். எனக்கு குடும்பம் நடத்த யோகியத்தில் என் பொண்டாட்டியோட நீ குடும்பம் நடத்தலான்னு சொல்றதுக்கு அளவு அடையாளம் அதுதான். உங்களுக்கு நீங்க நேரா அவனை எதிர்கொள்ளணும். அதுக்கு யோகிதை இல்லாம இன்னொருத்தனை உள்ள விடுறத நீங்க அனுமதிக்கிறதும் வேடிக்கை பார்க்கறதும் தவறுன்னு சொல்ல வரேன். தமிழர்கள் நம்மளுக்குள்ள 1000 முரண்பாடு இருக்கட்டும், அது நம்மளுக்குள்ள தீர்த்துக்க வேண்டிய பிரச்சனை. ஆனா நம்ம இதுக்கு இன்னொருத்தர்கிட்ட காட்டி கொடுக்குற வேலை இருக்கு பார்த்தீங்களா, அது அசிங்கமான அரசியல்னு சொல்ல வரேன். தொடர்ச்சியா சீமான் அவர்கள் பொது 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 நிகழ்ச்சிகளுக்கு தன் போற இடத்துக்கெல்லாம் பாத்தீங்கன்னா கூட ஒரு பையனை கூட்டி போறாரு. மேடைக்கு மேடை வாரிசு அரசியல் நடக்குது அப்படின்னு திமுக குற்றச்சாட்டுற சீமான் அவர்கள் இவரும் வாரிசு அரசியல கொண்டு வராரா அப்படிங்கிற கேள்வி. இல்ல அப்படிதான் அறிவிச்சிருக்காங்களா? இல்ல கூட கூட்டு வராரு. இல்ல கூட வருங்க. அந்த அளவுக்கு கூட 2 வண்டி வரும், 4 பேர் வரும், 2 நாய் வரும். புரியுதுங்களா? இது வச்சுக்கிறதுக்கும் பிள்ளையும் பொண்டாட்டியும் கூட்டிட்டு வர்றதுக்கும் குடும்பத்தை அரசியலுக்கு கொண்டு வந்தால் சந்தோஷப்படுங்க. என்னதான் சீமான் மீது பல்வேறு விமர்சனங்கள் வச்சாலும் அவர் சொத்து சேர்க்கிறது இப்போ தனியாக புது புது கார் வாங்குறது நம்ம நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா தொடர்? எப்படி தொடர்? அது நான் என்ன சொல்கிறேங்க, தேவை தாங்க தீர்மானிக்கும். நம்ம மறுபடியும் சொல்கிறேன், இது மாதிரி விஷயங்கள் எதிரிக்கு காட்டி கொடுக்கறதா இருக்கக்கூடாது. நான் என்ன சொல்கிறேன், என்னை விட சீமான விமர்சனம் பண்ணுறவங்க யாராவது இருக்காங்களா? பேர்லேயே பெரியாரை வச்சுக்கிட்டு நான் எப்படி சீமான் போன்ற ஃபாசிஸ்டுகளை ஆதரிக்க முடியும்? ஆனால் அவனோட எனக்கு பல்வேறு முரண்பாடுகள் இருக்கலாம். ஆனால் எதிரிக்கு அதுக்காக நான் காட்டி கொடுக்க மாட்டேன். எதிரி ஒருத்தர் வரும்போது நான் நிச்சயமாக சீமானை ஆதரிப்பேன். தொடர்ச்சியாக சந்திப்போம் தொடர். மிக்க நன்றி. நன்றி தொடர், மகிழ்ச்சி.